Hey guys, this is Sobil here. Welcome to Sobil Skills. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா லீட் கோடில் ப்ராப்ளம் நம்பர் 2014. த லாங்கஸ்ட் சப்சீக்வன்ஸ் ரிப்பீட்டட் கே டைம்ஸ். ஓகேவா? அதாவது இன்னைக்கு கேட்டிருக்கிறது என்ன ப்ராப்ளம்னா, கொடுக்கப்பட்டுள்ள ஒரு ஸ்ட்ரிங்கில் கே டைம்ஸ் ரிப்பீட்டாக இருக்கக்கூடிய ஒரு சப்சீக்வன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அதாவது ஒரு சப்ஸ்ட்ரிங் கிடையாது, ஒரு சப்சீக்வன்ஸ். அவங்க என்ன கொடுத்துருக்கான்றதை நம்ம முதல்ல பார்ப்போம். ஸோ யார் கிவன் ஏ ஸ்ட்ரிங் எஸ் அண்ட் ஆஃப் லென்த் என். ஓகேவா? அதாவது அவங்க ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க, அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து என்னன்றதை மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தே ஆல்சோ கிவன் அண்ட் இன்டிஜர் கேன்றது கொடுத்துறாங்க. ஸோ இன்டிஜர் கேன்றது என்னன்னா, தட் சப்சீக்வன்ஸ் கே டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கா அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு பேராமீட்டர். ஓகேவா? ஸோ நம்ம என்னன்னா, யுவர் டாஸ்க் டு ஃபைண்ட் த லாங்கஸ்ட் சப்சீக்வன்ஸ் ரிப்பீட்டட் கே டைம்ஸ் இந்த ஸ்ட்ரிங் எஸ். ஓகேவா? கரெக்ட். நம்ம வந்து கே டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்மளுடைய டாஸ்க் என்னன்னா, எந்த லாங்கஸ்ட் சப்சீக்வன்ஸ் வந்து கே டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு அந்த ஸ்ட்ரிங்ல அப்படின்றத வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ சப்சீக்வன்ஸ்ன்றது வந்து நமக்கு தெரியும். எப்படி டிரைவ் பண்ணுவோம்னா, ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரிங்ல வந்து டெலீட் பண்ணியோ இல்லை டெலீட் பண்ணாமலோ நம்ம வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் தான் வந்து சப்சீக்வன்ஸ் ஆஃப் ஏ பர்டிகுலர் ஸ்ட்ரிங். நம்ம நேற்று பார்த்துருப்போம், மீடியம் டைப் ப்ராப்ளம் நேற்று சால்வ் பண்ணுறப்பே சப்சீக்வன்ஸ் என்னன்றதை பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி சப்சீக்வன்ஸ் எஸ்சிக்யூன்றது வந்து ரிப்பீட்டடாக இருக்குது. ஓகேவா? கே டைம்ஸ் ரிப்பீட்டாக இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பிபிஏ அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் வந்து லெட் அஸ் கன்சிடர். அது வந்து 2 டைம்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நீட் டு டேக் த என்டையர் ஸ்ட்ரிங். அந்த என்டையர் ஸ்ட்ரிங்ல வந்து பிபிஏ அப்படின்ற ஒரு சப்சீக்வன்ஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். எஸ். ஓகேவா? ஸோ இங்க ஒரு பின்றது இருக்கு, அதை தாண்டி அடுத்தது ஒரு பிஏ அப்படின்றது இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இப்போ வந்து ஒரு பிபிஏ அப்படின்றது கிடைச்சாச்சு. ஸோ அடுத்த பிபிஏன்றது வந்து, ஸோ இங்க ஒரு பின்றது இருக்கு, ஸோ அடுத்தது 2 பிஏ அப்படின்றது இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். லெட் அஸ் கன்சிடர், நம்ம கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, எஸ்ன்றது வந்து லெட்ஸ் லீட் கோட் அப்படின்றது இருக்கு. ஸோ அதில் வந்து நமக்கு கே அப்படின்ற பேராமீட்டர் என்னன்னா 2ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண போறோம்னா, நம்ம இதில் இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸ்க்குமே நம்ம வந்து பாசிபிலிட்டிஸ், ஆல் பாசிபிலிட்டிஸில் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சோம்னா இட் மை டேக் அப் டு டைம் காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால நம்ம என்னன்னா, கே அப்படின்ற வேல்யூ நமக்கு ஒரு பேராமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ கேன்றது என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு இங்கே 2ன்றது கொடுத்துருக்காங்க. அப்போ ஸோ அமாங் த ஸ்ட்ரிங்ஸ்ல எந்தெந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து 2 அப்படின்ற லென்த்லையும் அண்ட் 2ன்ற லென்த்துக்கு மேலேயும் இருக்கோ, ஸோ அது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல, அதாவது கே டைம்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடிய ஒரு சீக்வன்ஸை வந்து உருவாக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ அதை வச்சு தான் அதுல எந்தெந்த பாசிபிள் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு அப்படின்ற ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தடை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்ல எந்தெந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து கவுண்ட் 2 அண்ட் அபோவ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கவுண்டர் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணிட்டு, பைத்தன்ல இருக்கக்கூடிய அந்த மெத்தட் யூஸ் பண்ணிட்டு, ஸோ அதுல வந்து நம்ம வந்து கவுண்டர் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? எல்ன்ற கேரக்டர் வந்து இதுல 2 டைம் இருக்கு, ஈன்ற கேரக்டர் 4 டைம்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிச்சு எந்தெந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து 2 அப்படின்ற லென்த்துக்கும் அதற்கு மேலேயும் இருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? அதுதான் 2வது ஸ்டெப். ஸோ அந்த 2வது ஸ்டெப்ல நம்ம வந்து கண்டுபிடித்த பிறகு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, எல்இடி இந்த 3 கேரக்டர்ஸ் வந்து, பிகாஸ் எல்ன்றது வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, அண்ட் ஈன்றது வந்து 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, அண்ட் டீன்ற கேரக்டர் வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா? அண்ட் அடுத்ததாக நம்ம என்ன செய்ய போறோம்னா, இதுல இருக்கிறதுலே வந்து லெக்சிகோகிராஃபிக்லி லார்ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ஸ்மாலஸ்ட். ஓகேவா? டிசைனிங் ஆர்டர்ல. ஏன்னா கொஸ்டின்ஸ்லேயே வந்து கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ ஐ நீட் டு ரிட்டர்ன் த லெக்சிகோகிராஃபிக்லி லார்ஜஸ்ட் ஒன். ஏன்னா இப்போ இன் சம் கேசஸ்ல வந்து மல்டிபிள் சப்சீக்வன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அந்த டைம்ல நான் என்ன பண்ணணும்னா, லெக்சிகோகிராஃபிக்கலி எது வந்து லார்ஜஸ்டா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகே? ஸோ அதுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லெக்சிகோகிராஃபிக்கலி லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் டிசைனிங் ஆர்டர்ல வந்து இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே? இப்போ வந்து அரேஞ்ச் பண்ண உடனே டீன்றது வந்து லார்ஜஸ்ட், அதுக்கு அடுத்தது எல்ன்றது, அதுக்கு அடுத்தது ஈன்றது வரும். ஸோ இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சா, நெக்ஸ்ட் நம்ம வந்து பிஎஃப்எஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதாவது ஒரு சப்சீக்வன்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அந்த சப்சீக்வன்ஸ் வந்து கேவால மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த சப்சீக்வன்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரிங்ல கண்டெயின் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ வந்து பிஎஃப்எஸ் யூஸ் பண்ணிட்டு இந்த லிஸ்ட்டை வச்சு நம்ம வந்து பிஎஃப்எஸ் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆல் பாசிபிள் சப்சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா?
ஸோ இப்போ எனக்கு வந்து டிஎல்இ 3 கேரக்டர் இருக்கு ஓகேவா. ஸோ இப்போ வந்து டீயை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்த லெவலில். ஸோ அடுத்தது டீக்கு எல்லை ஒமிட் பண்ணிட்டு டீக்கு எல் எடுத்துக்கிறேன். அண்டு டீக்கு அப்புறம் ஈன்ற நெக்ஸ்ட் கேரக்டர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்சீக்வன்ஸையும் வந்து, ஸோ அதாவது ஒவ்வொரு லெவலில் கிடைக்கக்கூடிய சப்சீக்வன்ஸையும் வந்து கே டைம்ஸ் நான் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு செகண்ட் லெவலில் வந்து டிடி அப்படின்ற ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கு. ஸோ எனக்கு கேன்றது என்னது 2 ஓகேவா. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 4 டைம்ஸ் டீன்றது கிடைக்கும். இந்த 4 டைம்ஸ் டீன்றது வந்து எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஸ்ட்ரிங்கில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ இருந்துச்சுன்னா என்னோட லார்ஜஸ்ட் சப்சீக்வன்ஸ் அப்படின்றதோடைய லென்த் வந்து நான் 4 அப்படின்றது கொடுத்துருவேன் ஓகேவா. ஸோ லார்ஜஸ்ட் சப்சீக்வன்ஸ் வந்து 4 அண்ட் அதில் எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் சீக்வன்ஸ் லாங்கஸ்ட் சீக்வன்ஸ் என்னன்னா டிடி அந்த மாதிரி நான் வந்து மென்ஷன் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி பார்த்தோமே ஆனால் இங்கே நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரீயை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு போகிற பட்சத்தில், ஸோ இப்போ அடுத்தது வந்து டிடிக்கு வந்து என்ன எடுத்துப்போம், இதில் வந்து டிடி அப்படின்ற இந்த 2 கேரக்டர்ஸோட ஒரு டி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம். இல்லைனா வந்து நெக்ஸ்ட் எல்ன்றதை ஆட் பண்ணுவோம். இல்லைனா வந்து மூணாவது இதுக்கு இருக்கக்கூடிய இ அப்படின்ற கேரக்டர் வந்து ஆட் பண்ணுவோம் ஓகேவா. இந்த மாதிரி நம்ம வந்து அப் டு எக்ஸெட்ரா இதே மாதிரி டிஎல்க்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், டிஇக்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், அப்புறம் எல்டிக்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், அண்ட் எல்எல்க்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஃபைனலாக வந்து ஃபைனலாக இல்லை, ஸோ ஃபைனலாக இஎல் வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். நமக்கு சொல்யூஷன் எங்கே கிடைக்குதுன்னா, நமக்கு எல்இ அப்படின்ற இந்த செகண்ட் லெவல்ல இருந்து நம்ம தேர்ட் லெவல்ல கிரியேட் பண்றோம்ல பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் யூஸ் பண்ணிட்டு, அப்போ நமக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்குது. எல்இ கூட டீன்றதை ஆட் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ இதை வந்து கே டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் ஓகேவா. எல்இடி அப்படின்றது வந்து கே டைம்ஸ் என்னது, கேன்றது 2 ஓகேவா. ஸோ இந்த 2 டைம்ஸ் நமக்கு மல்டிப்ளை பண்றப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா எல்இடி இன்டூ எல்இடி இன்டூ 2ன்றது வந்து எல்இடி ஓகேவா, எல்இடி அண்ட் தென் அகைன் எல்இடி அப்படின்றது கிடைக்குது ஓகேவா. இதை வந்து நம்ம கொடுக்கப்பட்டுள்ள ஸ்ட்ரிங்ல இருக்கான்றதை செக் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து ஐட்டர் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போறோம், பைத்தன்ல இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் இந்த ஐட்டர் எப்படி ஒர்க் ஆகும்னா, லெஃப்ட் சைடில் ஒரு பாயிண்டர் வச்சுக்கோம் ஓகேவா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் இதில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணோம் ஓகேவா. செக் பண்ண பிறகு நெக்ஸ்ட் அடுத்த கேரக்டர் வந்து வேற எங்க இருக்கு அப்படின்னு செக் பண்ணணும். ஈன்றது இங்க இருக்கு அப்படின்றத வந்து பாயிண்ட் அவுட் பண்ணும். ஸோ அடுத்த கேரக்டர் வந்து இது ரெண்டுமே முடிஞ்ச பிறகு அடுத்தது டீன்ற கேரக்டர் வந்து அடுத்தது எங்க இருக்கு அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ணும் ஓகேவா. ஸோ டீன்றது முடிஞ்சு, அடுத்தது வந்து எல்ன்ற கேரக்டர் எங்க இருக்கு அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ணும் ஓகேவா. ஸோ எல்ன்றது பாயிண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ எல்ன்றது முடிஞ்சிச்சு. அடுத்தது ஈன்றது எங்க இருக்கு அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ணும். ஸோ எனக்கு இ இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு, எது ஃபர்ஸ்டா இருக்கு அப்படின்றது தான், அதை தான் பாயிண்ட் அவுட் பண்ணும். ஸோ அடுத்தது நம்ம ஈன்றதையும் பாயிண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்தது டி எனக்கு எங்க இருக்கு அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிட்டு ஃபைனலாக எனக்கு ட்ரூ அப்படின்ற வேல்யூ ரிட்டர்ன் ஆகும் ஓகேவா. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஐட்டர் யூஸ் பண்ணி வந்து அதை வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய அப்ரோச். ஸோ இப்போ நம்ம வந்து கோடா வந்து அதை வந்து டைப் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்னன்னா கவுண்டர் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. கவுண்டர் ஆஃப் தட் எஸ் தென் த ஹோல் ஸ்ட்ரிங்க்கும் நம்ம வந்து கவுண்டர் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே. ஸோ அடுத்தது அதுலேருந்து நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அந்த லிஸ்ட்டில் எனக்கு என்ன இருக்குன்னா லெக்சிகோகிராஃபிக்கலி லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் அப்படின்றது இருக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா சீக்வன்ஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறேன். அந்த சீக்வன்ஸ் அப்படின்ற லிஸ்ட்டை வந்து சார்ட்டட் ஆர்டரில் இருக்கணும் ஓகேவா. அது எப்படி சார்ட்னா ரிவர்ஸ்டாக சார்ட்டாக இருக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ அதில் நான் என்ன ஒரு விஷயத்தை கொடுத்து நான் வந்து சார்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் எனக்கு டிஎல்இ இந்த கேரக்டர் மட்டும்தான் வேணும் ஓகேவா. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா கேரக்டர் ஓகேவா ஃபார் இந்த கவுண்டரில் எனக்கு என்ன இருக்கணும், அந்த கேரக்டர் அண்ட் அதோடைய கவுண்ட் அப்படின்றது இருக்கும் ஓகேவா. கவுண்ட் இன் தட் கவுண்டர் ஓகேவா. ஸோ இந்த கவுண்டர் வந்து நம்ம ஐட்டம்ஸாக மாற்றி தான் ஐட்ரேட் பண்ணணும். ஸோ ஐட்டம்ஸாக மாற்றிடுறேன். ஐட்ரேட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து சார்ட் பண்ணுறேன். இப்போ நான் ரிவர்ஸ் ஆர்டரில். ஸோ அப்படி சார்ட் பண்ண உடனே எனக்கு என்ன கிடைக்குன்னா எனக்கு ஒரு லிஸ்ட்டில் வந்து டி கமா எல் கமா இ அந்த மாதிரி எனக்கு கிடைக்கும் ஓகேவா. ஸோ அடுத்தது ஓகே நம்ம இந்த ஸ்டெப் வரைக்கும் இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் வந்து நம்ம பில்ட் பண்ண போகிறோம் ஓகே. பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் வந்து பண்ணோம்னா நம்ம வந்து கியூ தான் யூஸ் பண்ணுவோம்.
ஸோ லெட் அஸ் கன்சிடர் இப்போ வந்து ஒரு டிக்யூ, அதில் வந்து என்னன்னா இந்த சீக்வன்ஸ் அப்படின்ற அந்த லிஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ வைல் இந்த கியூ இருக்கிற வரைக்கும் கியூவை வந்து நான் வந்து பாப் பண்ணுறேன். ஓகேவா, லெஃப்டில் தான் நம்ம வந்து பாப் பண்ணணும். ஸோ லெஃப்ட் மோஸ்ட் என்ன இருக்கும், எனக்கு டி அப்படின்ற லெட்டர் வந்து பாப் ஆகும். ஓகேவா, ஸோ அதை கரண்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி எனக்கு அடுத்தது அடுத்த லெவலில் எனக்கு டிடி அப்படின்றது கிடைக்கும், அது மாதிரி டிடிடி அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எனக்கு பில்ட் ஆகிறப்போ எந்த வேல்யூ வந்து எனக்கு பெருசாக இருக்கு, ஓகேவா, விச் மீன்ஸ் தட் இஃப் நான் ஆன்சர் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் எம்டி ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிக்கிறேன். இஃப் லென் ஆஃப் ஆன்சரை விட எனக்கு லென் ஆஃப் கரண்ட் அப்படின்றது வந்து கிரேட்டராக இருந்தால் வரக்கூடிய கேரக்டர் வந்து, ஸோ விச் மீன்ஸ் தட் நான் கிரியேட் பண்ணுற அந்த ட்ரீல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும், அதாவது இந்த டீயாக இருக்கட்டும், எல்லாக இருக்கட்டும், மீயாக இருக்கட்டும், அதே மாதிரி டிடியாக இருக்கட்டும், ஸோ எதுக்கு வந்து கிரேட்டர் லென்த் இருக்கு வென் கம்பேர்ட் டு கரண்ட், ஓகேவா. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா அதை தான் ஆன்சரில் அசைன் பண்ண போறேன். ஓகேவா, அசைன் பண்ற விஷயமானது ஆன்சர்ல அசைன் பண்றேன்னா அந்த விஷயம் எப்படி இருக்கணும், எனக்கு கே டைம்ஸ் ரிப்பீட்டடாக இருக்கணும். ஓகேவா, அந்த அதுவும் இல்லாமல் சப்சீக்வன்ஸாக இருக்கணும். கே டைம்ஸ் ரிப்பீட்டடாகவும் இருக்கணும், சப்சீக்வன்ஸாகவும் இருக்கணும். ஓகேவா, நாம வந்து கே டைம்ஸ் ரிப்பீட்டடாக எப்படியா இருந்தாலும் வந்து செக் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து பில் பண்ணுறதே அப்படி தான், இங்கே வந்து இன்பிட்வீனில் பில் பண்ணுவோம். ஸோ அதை செக் பண்ணுறது, அதை செக் பண்ணி தான் நம்ம வந்து கியூவில் அப்பன் பண்ணணும். ஓகேவா, ஸோ இது கீழே தான் நான் அதில் எல்லாமே எழுத போகிறேன். ஸோ அதை அப்பன் பண்ணிட்டு அதில் வந்து எது இருக்கிறதுலே கிரேட்டர் அப்படின்றத செக் பண்ணுறது தான் இந்த கண்டிஷன். ஓகேவா, ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து ஒவ்வொரு கேரக்டராக ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா, இன் சீக்வன்ஸ். ஓகேவா, ஏன்னா நம்ம வந்து சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி தான் அடுத்தது பில்ட் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ டீக்கு அப்புறம் எனக்கு வந்து திரும்ப டி யூஸ் பண்ணணுமா, இல்லை நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து டீக்கு அப்புறம் எல் வரணுமா, இல்லை டீக்கு அப்புறம் இ அப்படின்றது வரணுமா அப்படின்றது கொடுக்குறோம். ஸோ அதுக்கு தான் வந்து ஃபார் கேரக்டர் இன் சீக்வன்ஸில் வந்து நெக்ஸ்ட் கேரக்டர், அதாவது நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் எனக்கு என்னன்னா ஆல்ரெடி இருக்கிறது என்னது, இப்போதைக்கு வந்த கரண்ட் சீக்வன்ஸ் கூட புதுசாக நான் வந்து டி கூட டி கேரக்டர் அப்படின்றத ஆட் பண்ணும். அதே மாதிரி டீன்ற கேரக்டர் கூட எல்ன்ற கேரக்டர் ஆட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நான் ஆட் பண்ணணும்னா அடுத்த கேரக்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு நெக்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ அதை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஐட்ருன்ற மெத்தட் யூஸ் பண்ணிட்டு நான் செக் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ எஸ்ன்ற ஸ்ட்ரிங்கை வந்து ஐட்டரில் யூஸ் பண்ணிட்டு நான் வந்து சேவ் பண்ணி வச்சிடறேன். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா இஃப் இந்த கண்டிஷன் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். இந்த ஸ்ட்ரிங், ஓகேவா, ஸோ இது வந்து ஐட்டர்ன்ற மெத்தட் வந்து யூஸ் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் இட் அப்படின்ற வேரியபிள்ல. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த நெக்ஸ்ட் அப்படின்றது என்னது, ஒவ்வொரு லெவல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீக்வன்ஸ். ஓகேவா, அந்த சீக்வன்ஸை நான் கே டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ண போறேன். கே டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி இது வந்து தட் கிவன் ஸ்ட்ரிங்ல வந்து இந்த சீக்வன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ அதுக்கு தான் நான் என்ன பண்றேன்னா இஃப் ஆல் ஆஃப் தட் பர்டிகுலர் கேரக்டர் வந்து எல்லா, அதாவது இந்த கேரக்டர் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ஃபார் தட் கேரக்டர் இன் கே டைம்ஸ் ஆஃப் தட் நெக்ஸ்ட். ஓகேவா, இது எல்லாமே வந்து இன் தட், அதாவது ஐட்டர். ஓகேவா, ஸோ இந்த ஐட்டர்ல இருக்கா அப்படின்றத செக் பண்றேன். அதாவது ஒவ்வொரு கேரக்டர் இன் கே டைம்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட், அதாவது ஒவ்வொரு லெவலில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டரை வந்து கே டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி அதில் இருக்க ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து இந்த ஐட்டர் அப்படின்ற ஒவ்வொரு ஐட்ரேஷன்லாம் வந்து நான் வந்து செக் பண்ணுறேன். அந்த சீக்வன்ஸில் வந்து ப்ரெசென்டாக இருக்கா தட் கிவன் ஸ்ட்ரிங்கில். அப்படி இருந்தால் இந்த ஆல் யூஸ் பண்ணுறப்போ எனக்கு ஓகே இது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருந்ததுன்னா எனக்கு ட்ரூன்றது ரிட்டர்ன் ஆகும், தப்பாக இருந்துச்சுன்னா எனக்கு ஃபால்ஸ்ன்றது ரிட்டர்ன் ஆகும். ஒன்ஸ் எனக்கு ட்ரூன்றது ரிட்டர்ன் ஆன பிறகு நான் வந்து அதை கியூவில் வந்து அப்பன் பண்ணுவேன். ஓகேவா, அப்பன் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் அப்படின்றத வந்து பில்ட் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ அடுத்தது கியூன்றது வந்து எதை வச்சு பில்ட் ஆகும்னா எந்த எந்த சப்சீக்வன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கு, ஸோ தென் அதை மட்டுமே வச்சு பில்ட் ஆகும். லெட் அஸ் கன்சிடர் இப்போ எனக்கு வந்து இதில் டியும் எல்லும் அப்படின்ற சீக்வன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கு. அப்போது டிஎல் வச்சு எனக்கு அடுத்த சீக்வன்ஸ் பில்ட் ஆகும். ஓகேவா, அதே மாதிரி எனக்கு டிடி அப்படின்ற சீக்வன்ஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ அதே மாதிரி இங்கேயும் எனக்கு டி அப்படின்ற ஒரு சீக்வன்ஸ் இருக்கு.
ஸோ அப்போது இதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த மாதிரி இதுக்கப்புறம் இருக்க ஸ்டெப் எல்லாமே எனக்கு வந்து பில்ட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி எனக்கு இஎல் அப்படி ஸோ இதில் இருக்கக்கூடிய எந்த சீக்வன்ஸ் வந்து லெஃப்ட், அதாவது இதுக்கப்புறம் இப்போ 3 டீன்றது இருக்குது. ஓகேவா? இந்த சீக்வன்ஸ் இதில் இல்லை, ஏன்னா இருக்கிறதே 2 டீ. ஓகேவா? ஸோ அப்போ இந்த சீக்வன்ஸ் இதுக்கப்புறம் வந்து எந்த சீக்வன்ஸ் எனக்கு பில்ட் ஆகாது. ஸோ நம்ம இப்படி தான் வந்து சீக்வன்ஸ் வந்து பில்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதில் எது லார்ஜஸ்ட் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம கண்டிஷன் எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த கண்டுபிடிச்ச ஆன்சர் தான் வந்து எனக்கு ஃபைனலாக ரிட்டர்ன் ஆகும். ஓகே, current for character. ஓகே, ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டிஎல்இ மட்டும் இல்லாமல் எல்இஇடி சிஓடி இந்த எல்லா கேரக்டருமே ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நான் அதை மட்டும் தான் ஸ்பெசிஃபிக்காக ஆட் பண்ணுன்றதுனால நான் வந்து கண்டிஷன் கொடுக்குறேன். இஃப் தட் கவுண்ட் வந்து எனக்கு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு கே இருந்தால் மட்டும் நான் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ அக்செப்ட் ஆகிடுச்சு. இப்போ சப்மிட் பண்ணி பார்க்குறேன். Yeah, submit. See you guys in more such LeetCode videos. Until then, bye.